நெபுலா சிவிலைசேஷன் அப்படிங்கிற மானுவாவோட பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் அந்த அம்பு பலார்னு போய் வேகமாக ஒரு இடத்துல போய் சொருகிட்டு ஓகே என்னால் இருந்தாலும் சரியான அளவுக்கு அந்த அம்பை விட முடியல. அந்த தவளை மனுஷங்க எப்படி தான் அதை செஞ்சானுங்கன்னே தெரில. அவனுங்க இதில் என்னென்னத்தையும் சேர்த்துருக்கானுங்க. நம்மளால் இதை அந்த அளவுக்கு செய்யவும் முடியல. கரெக்டாக நம்ம வந்து மிஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை விட இது பண்ணலாம். அப்படிங்கும்போது அடுத்து திரும்ப இன்னும் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிற பரவாயில்ல இருந்தாலும் இப்போ அடுத்து இன்னொரு வாட்டி 5வது வாட்டி நம்ம அவங்கள மீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாட்டி வந்து என்ன பண்ணால் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். வேறு என்ன விஷயம் இருக்குது என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்கிறான். சரி இருந்தாலும் அவனுங்க சொல்லுவானுங்களான்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்த சீனில் வந்து அந்த பள்ளியே இன்னொரு மாடு மாதிரி கத்தாவில் வந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு வந்து நடந்துகிட்டு இருக்காத. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீ தான் பிரச்சனை அனுப்ப. இல்லை நான் உங்களுக்கு தேவையான மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல இங்கே பாரு நான் சொல்கிறது கேட்டுக்கோ. நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டு நடந்தேன்னா உன் ஆளுங்க எல்லாத்தையும் நான் வந்து என்ன அப்படின்னா விட்டுட்டு நீங்களும் வந்து என்ன அப்படின்னா இங்கே நார்மலாக எங்கள் கூடயே வந்து வாழலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீ கண்டிப்பாக பிரச்சனை தான் அனுப்புவேன். அங்கே தீவில் இருக்கிறது உனக்கு முக்கியமானது தானே தெரியும். இருந்தாலும் நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா? கண்டிப்பாக உங்களை நான் விட்டுட்டு நீங்கள் எங்கள் கூடயே சேர்ந்து வந்து வாழலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்க அது புரியுதுல்ல? அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கும் வேறு ஒரு சில டிசீஸ்லாம் பரவிட்டுருக்கு. அதுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தேவைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிசீஸு எவ்வளோ மோசமானது தெரியுமா? அது மட்டும் மேலே பட்டால் ஒரு மாதிரி வெள்ளையாக பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆரம்பத்தில் ஏதோ சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் முடிவில் அது ஃபுல்லாக சேர்ந்து மூச்சே விட முடியாது. ஃபுல்லாக உடம்பே கவர் பண்ணிடும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஹெர்ப்ஸ்லாம் தேவை. ஸோ எங்கள் கூடயே நீங்கள் இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி மனுஷங்களும் எங்களுக்கு அடிமையாக தான் வேணும். ஓகேவா? சரி நம்ம அப்போ அவங்களையும் வர வச்சுருவோம். அவங்கள வச்சு நான் அப்படின்னா ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணுவோம். அவங்க எப்படி ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆமாம் நாம அவங்கள வர வச்சுருவோம். வர வச்சுட்டு அவங்களுக்கும் சாப்பாட்டில் வந்து என்ன அப்படின்னா அந்த நோயை கலந்து கொடுத்துருவோம். அப்படிங்கிற அந்த ஹெர்ப்ஸு எங்களுக்காக மட்டும்தான் வந்து அப்படின்னா அந்த நோய் வந்து பயன்படும். பள்ளி மனுஷங்க மேலே அந்த நோய் பயன்படாது. அப்படி இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு இதை வந்து கலந்து கொடுத்து அவங்க மேலேயும் அதே மாதிரி சளி வராத செஞ்சுட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கும் இந்த நோய் இருக்குது எங்களுக்கும் இந்த நோய் இருக்குது. நீங்கள் அந்த ஹெர்ப்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேருமே வந்து என்ன பண்ணி இது வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி சொல்லிடுவோம். சரி ஓகே நீ நல்லா தான் சொல்லியிருக்க. நீ சொன்ன மாதிரியே நல்லபடியாக நடந்துச்சுனாக்கா உன்னையும் குடும்பத்தையும் உண்மையாகவே நான் நல்லபடியாக இங்கே இருக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லா ட்ரைபில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று கொடுத்து பார்த்து வாங்கிட்டு ஒரு விஷயங்களையும் பார்க்குறாங்க. அவனுக்கு கீழே வந்து நிறைய ஒரு மூட்டையாக ஹெர்ப்ஸ் எல்லாமே வச்சுட்டு அவன் அதுக்கு மேலே உட்காந்துட்டு ஓகே இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குது இது வேணும் தானே இதை எடுத்துகிட்டு எனக்கு அம்பு கொடுத்துருங்க அப்படிங்கும்போது அம்பு கொடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு சில ஹெர்ப்ஸுக்காக அம்பு கொடுக்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. என்னது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாப்பா அந்த ஹெர்ப்ஸுக்காக அம்பு கொடுத்தா அம்புலாம் லாயல்ட்டி உண்மையாக இருக்கிறதா தான்ப்பா இதெல்லாம் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது சரி அந்த பள்ளியை கூப்பிடு நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பள்ளியை கூப்பிட்டு நீ வேணால் பேசு அப்படிங்கலாம். அவன் வந்து சரி ஓகே நான் போய் பேசுகிறேன் நம்ம தனியாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை தனியாக கூப்பிட்டு போய்ட்டு சரி நீ எதுக்காக இப்படி பண்ணுற? ஏன் வந்து என்ன அப்படின்னா நீ உன் கூட்டத்துக்கே துரோகம் பண்ணிகிட்டு இருக்க. நீ அவங்க உன்னை ஒழுங்காக நடத்தலைங்கிறது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போதே தெரியுது. இல்லை நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? அந்த மாதிரிலாம் நானும் அவங்களும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி வந்து என்ன அப்படின்னா அவன் தலைமையில் வந்து ஏறி உட்காது. உடனே அவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது. இது எப்படி தான் வருதுன்னே தெரில. இது இங்கே சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே எனக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசார்ட் வந்து யோசிக்கிறான். சரி ஓகே நான் சொன்னது தான் இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஓகே நீ போகலாம் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அனுப்புகிறான். அடுத்து அந்த தவளையோட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த தவளை வந்து போட்டு என்னடா நீ சொன்ன ஏன் அவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன் பாஸ் என்னன்னு தெரில. ஆனால் அவங்க வரத்துக்கு எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க. இங்கே அவங்க வந்து என்ன பண்ண வந்து பார்க்குறதுக்காக செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க இங்கே வந்தோடனே நாம் வந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படிங்கிற சரி பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி தான் வந்து என்ன பண்ணால் கரெக்டாக வந்து நடக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் வந்து கவலை பண்ணும் அப்படிங்கிற சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். அடுத்து அவன் ஒரு ஆத்தங்கரையிலேருந்து யோசிச்சு பார்க்குறான். சரி இருந்தாலும் சொன்னதை வந்து என்ன பண்ணால் நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னா வந்து என்ன பண்ண இவன் என்னை கூப்பிட்டு போய் தனியாக வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து காமிச்சான். அவன் வந்து குச்சியில் வந்து என்ன பண்ணால் என்னென்னத்தையும் எழுதிட்டு இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து மொழி அப்படின்னு வேறு என்கிட்ட வந்து சொல்லி காமிச்சான். ஆனால் இதை வந்து என்ன பண்ணால் அந்த தவளையிட்ட கூட வந்து சொல்லலை. இதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கன்னா ஆமாம் இது உங்ககிட்ட சொல்லலைன்னா இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸை காமிச்சு இது வந்து என்ன பண்ண உண்மை. அடுத்து இன்னொரு பக்கத்தில் கோடு போட்டு இது வந்து பொய். ஏன் அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனாக்கா என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையை சொல்கிற பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரும். பொய்யான உண்மையை சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது சரி இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால தான். நீ இதை பார்த்துக்கோ
இங்கே பாரு அடுத்தடுத்து எங்கள்கிட்ட இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு நீ ஏன் இன்னும் வந்து என்ன அப்பனா அவங்க கூட வந்து சேர்ந்து இருக்க, நீ வந்து எங்கள் கூட வந்துடலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நாங்கள் அங்கே கரெக்டாக ஜாலியாக தான் இருக்கோம், அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் அங்கே விருந்துக்கு வாங்க, வந்தீங்கன்னாக்கா நீங்களும் வந்து என்ன அப்பனா ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் அழுகிற மாதிரியே வந்து சொல்லிவிட்டு சரி நீ ஆனால் என்ன சொல்கிறாங்கிறது எனக்கு சரியாக புரியல, சரி அங்கே வந்து பார்ப்போம் அப்படிங்கும்போது அவன் இருந்துட்டு ஆமாம் அவன் வெறும் காட்டு மிராண்டி தான், அது மட்டும் இல்லாமல் அங்கே வெறும் கொஞ்சோண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறானுங்க, அவங்களால இங்கே இருக்கிறவங்களே எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது, இவன் என்ன தான் என்னென்னத்தையோ ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். அடுத்த நாள் அங்கே இருக்க எழுதுனது எல்லாமே அப்படியே வந்து காற்றுலேயே வந்து என்ன பண்ண அழிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் அந்த ஃப்ராக் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வரிசையாக வந்துடுறானுங்க. வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்களோட இடத்துக்கு வந்தோடனே இந்த லிசர்மேனும் அவங்களோட வில்லேஜுக்கு வந்து என்ன அப்படின்னா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே எல்லாரும் வந்து வரையும் பார்த்துட்டு அந்த தவளை மனுஷனா வாங்கப்பா எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஏன்னா அவங்களும் வாங்க எல்லோரும் நாங்கள் வந்துட்டோம், இப்போ உங்கள் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா இந்த விருந்து கூட்டி வந்திருக்கோம், ஏன் ஈட்டி எடுத்து வந்திருக்கீங்க, சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான், இங்கே வரையில ரொம்ப தூரமாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் ஈட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக அந்த இடத்தெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே எல்லோரும் இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சரி அந்த இன்னொரு லிசர்மேன் தானே அவன் எங்கே அப்படிங்கும்போது அவன் இருந்துருவான். ஓகே வாங்க நாம் வந்து சாப்பிட போகலாம், அதோ உங்களோட சாப்பாடு இடம் தான் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ பார்க்குறான். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு குறியை வந்து என்ன அப்படின்னா வந்து வரைஞ்சிருக்கான். இந்த குறிக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா எல்லாம் பொய் சொல்கிறானுங்கன்னு எழுதியிருக்குன்னு அர்த்தம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், அந்த ஹெல்மெட்டை எடுத்து தலையில் போட்டுக்கிறான். அந்த இதை எடுத்து சக்குன்னு பார்த்தாக்கா டப்பான்னு பாஞ்சு ஒரு ஃப்ராக்மேன் தலையிலே வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு ஈட்டியை எடுத்து சொல்லிவிட்டான். எல்லாம் வந்துட்டு என்னாச்சு, ஏன் இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஈட்டி எடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது இன்னொரு லிசர்மேன் இன்னொரு ஈட்டியை எடுத்து சொல்லுது. இன்னொரு ஃப்ராகோட வயிற்றுலேயே வந்து என்ன அப்படின்னா சக்குன்னு சொல்லுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ராகாக வந்து என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றா கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ராகாக வந்து கொள்ளும்போது சரி நீ சொன்ன விஷயங்களை நான் வந்து நம்புகிறேன், இப்போ வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் ஈட்டியை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த லிசர்மேன்லாம் எங்கே இருக்காங்க எல்லா லிசர்மேனையும் வந்து பிடிச்சி கொண்டுருங்க அப்படிங்கும்போது ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி இது வாய்ப்பு இல்லை, எல்லா லிசர்மேனையும் கொல்ல முடியாது, அவங்கள்ட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது அப்படிங்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு ஷைனிங்கான ஒரு அம்பை வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணி வந்து சொன்னாங்க, அவங்க இங்கே என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு வந்து அவங்களாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஒருவேளை அவன் தான் வந்து துருகியாக இருப்பானோ, அவன் தான் வந்து சொல்லிடுவானா என்ன ஏதுன்னு தெரில, சரி ஓகே நாம் வந்து கண்டிப்பாக அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிசர்மேனையும் கூப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணால் அங்கே வந்து போகிறோம். ஃப்ராக்மேன் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அங்கே வந்து போகிறான். அங்கே வந்து போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பு மலையை வந்து என்ன பண்ணால் சுற்றி எல்லாரும் மேலேயும் வந்து என்ன பண்ணால் அடுத்தடுத்து வந்து என்ன அம்பு விட்றான். இவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று எடுத்து போட்டுக்கிறானுங்க. அந்த பூராங்கிட்ட வந்து கிடச்ச அந்த இதை எடுத்து ஷீல்டு மாதிரி போனால் எல்லா அம்பும் அப்படியே வழுக்கிட்டு வந்து போகுது. என்னடா இது நம்மகிட்ட இருக்க அம்பியை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, இது என்னடா அது கையில் வேறு வச்சுருக்காங்க வித்தியாசமாக, அந்த கட்டை மாதிரி வச்சுருந்தது வந்து என்ன பண்ணால் இது இப்படி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல சீக்கிரம் நம்ம வந்து என்ன பண்ணால் இன்னும் சார்ஜ் பண்ணி போக ஆரம்பிப்போம், இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி புகை மூட்டமாக வர ஆரம்பிக்குது. என்னடாச்சு எங்கேருந்து திடீர்னு இவ்வளோ பெரிய இந்த புகை மூட்டை வந்துச்சு, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த இடமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இவனே அந்த லிசர்மேனை பார்த்து சுற்றி என்னாச்சு, ஏன் நீ நம்ம வீட்டை எரிக்கிற, உனக்கு இதை யார் சொன்னது, ஒருவேளை அந்த ஃப்ராக் பிரின்ஸ் தான் சொன்னாரா அப்படிங்கும்போது இல்லை ஃப்ராக் பிரின்ஸ் தான் சொல்லலை, அப்புறம் ஏன் நீ நம்ம வீட்டெல்லாம் எரிக்கிற அப்படிங்கும்போது இது சொன்னது அந்த இன்னொரு லிசர்மேன் இருக்கால அவன் தான் சொன்னான், அவன் பேச்சை கேட்டு ஏன் நீ நம்ம வீட்டை இறக்கிற, அவர் தான் சொன்னால நம்மளை எங்கேயே இருக்க சொல்லக்கலாம் இப்படின்னு, நீ ஏன் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை நம்மளால இங்கேலாம் இருக்க முடியாது, நாம் அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் எரிச்சிக்கிட்டே இருந்து இருக்கிறான். சரி இருந்தாலும் நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை, அவங்க நம்ம நல்லபடியாக நடத்துவாங்கள அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும்போது அந்த ஃப்ராக்மேன் வந்து பார்க்குறான். பார்த்தா அவனோட வில்லேஜே வந்து என்ன ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. என்னடா இது இப்படி எரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களை வந்து என்ன பண்ணால் உள்ளே கூட்டு வச்சு எல்லா இதுவும் பண்ணதுக்கான என்னையே வந்து என்ன பண்ண இப்படி பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதுக்கு பதில் சொல்லியே தாண்டா ஆவீங்க, சீக்கிரம் எல்லோரும் வந்து என்ன பண்ணால் ரெடி ஆகுங்க, நாம் வந்து திரும்ப வந்து போவோம், போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து என்ன பண்ணால் போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து ஆனால் அந்த சைடில் இருக்க அந்த ஏரி அதையும் தாண்டி தானே போகணும் அப்படிங்கும்போது ஆமாம் பாதி பேர் வந்து தனியாக அங்கிட்டு போங்க, நம்ம வந்து என்ன பண்ணால் அதை சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு ஃப்ராக்மேன் வந்து என்ன பண்ணால் அந்த இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்கான். அவன் அந்த புகை அந்த இது எல்லாத்தையும் தாண்டி வந்து என்ன பண்ணால் உள்ளே போய் போகிறான். உள்ளே போய் பார்த்துட்டு ஓகே அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணால் என் கண்ணுக்கு வந்து தெரிகிறானுங்க, சீக்கிரம் அந்த வில்லை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்ட்ட சொல்லிவிட்டு அந்த வில்லை வந்து என்ன பண்ணால் எடுக்கிறான். எடுத்துகிட்டு ஆனால் என்ன புதரில் என்னமோ அசைகிற மாதிரி இருக்கே, ஒரு பக்கம் இல்லை அந்த புதரில் யார் இருக்கா, சீக்கிரம் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த புதரில் வந்து இருக்கிறவனை வந்து கை காட்டி இது பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தாக்கா அந்த புதருக்குள்ளே வந்து என்ன பண்ணால் ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்குது.
ஓகே இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நீ அந்த விஷத்தை இது பண்ணு" அப்படின்னு சொல்லி ஒரு தவளைய பிடிச்சா, அந்த தவளைக்கு மேலே வந்து என்ன அப்படின்னா விஷத்த வந்து என்ன அப்படின்னா எடுத்து வைக்கிறான். "இப்போ நீங்க வெளிய வரப்போறீங்களா இல்லையா? வரலைனாக்கா நீங்க இந்த அம்புக்கு தான் பதில் சொல்லி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த புதர்லேருந்து பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறான். "என்னடா இது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த புதர்லேருந்து பார்த்தாக்கா ஒரு மாரி ரொம்ப சிவப்பு கலர்ல ஒரு லைட் வந்து வச்சுட்டுருக்கும். இது என்னன்னே தெரியல. மரியாதையா இப்பயே சொல்றேன், "நீ வெளியில வந்துரு. இல்லன்னா நீ தான் வந்து என்ன பண்ண இந்த பிரச்சனைய அனுபவிப்பேன்னு" பார்த்துருக்கும்போது, அந்த வெளிலேருந்து அந்த பெரிய இது வந்து வந்துரும். வாயில அந்த அம்ப புடிச்சுக்கிட்டே வந்தது. அத புடிச்சு அப்படியே வந்து குடிச்சிட்டுருக்கும்போது, அந்த அம்புக்கு மேல இன்னொரு ஒரு அடுத்தடுத்து அந்த லிசர்ட் மேன்லாம் உட்காந்துருக்கும்போது, ஓகே இந்த அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பையே வந்து என்ன பண்ணா, அது கடிச்சு சாப்பிட்டுட்டு துப்பிட்டு கத்துது. இவனே பார்த்துட்டு, ஓகே இது வந்து என்ன பண்ணா நமக்கு சாத்தியம் இல்ல. சீக்கிரம் எல்லாரும் என்ன பண்ணா ரிட்ரீட் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணா அடுத்து அட்டாக்க ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது, அந்த பெரிய பல்லி வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வந்து வருது. அது வந்து என்ன பண்ணா ஏர்லயே பாஞ்சு வரும்போது, இவன் வந்து தப்பிச்சான். தப்பிக்கும்போது பின்னாடி இருக்கிறவன் வந்து என்ன பண்ணா மாட்டிக்கிறான். அவன் வந்து அப்படியே தலையையே புடிச்சு கவ்வி அப்படியே அவன வந்து கொன்னுடுது. கொன்னுட்டு சிரிக்குது அப்படியே. ஓகே நீ இதுக்கு பதில் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தவளைய எடுத்து அது மேல வந்து நம்ம தூக்கி போடுறான். அது என்னன்னா விஷத்தவளையும் என்னன்னா புடிச்சு சாப்பிட்டுருது. ஓகே எல்லாரும் இதே மாரியே பண்ணுங்க. எல்லா விஷத்தையும் தூக்கி போடுங்க அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன பண்ணா அப்படியே அந்த விஷத்தவளை எல்லாத்தையும் அதுக்கு மேல தூக்கி தூக்கி போடுறாய்ங்க ஒண்ணு ஒண்ணா. அந்த பல்லி வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. என்னாச்சு? ஏன் அவைங்க அந்த இத தூக்கி போடுறானுங்க? இது ஏதோ நமக்கு சாப்பாடு குடுக்குற மாரி இருக்கு. ஆனா அவனுங்களுக்கு தெரியாது. நம்மளோட இந்த பள்ளிக்கு வந்து என்ன பண்ணா விஷமுறிவு இது இருக்குன்னு. ஆனா இது ஏதோ ஃபெஸ்டிவல் மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவன் பார்க்குறான். என்னது? இதுக்கு இது கூட ஒண்ணும் பண்ணலன்னா இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது அந்த பல்லி பயங்கரமா பார்க்குது. அடுத்த நொடியே அவன் தலைய சேர்த்து கவ்வி அப்படியே அவன வந்து கொன்னுடுறாய்ங்க. சுத்தி எல்லா இடமும் வந்து அப்பன்னா ஒரே ரத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா வீடும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தாக்கா, ரகசியமா ஒரு தவளை வந்துட்டு அம்ப வந்து எய்ம் பண்ணுது. எய்ம் பண்ணி சுத்தி இருக்க அந்த ஹீரோ மேல வந்து விடும்போது, அவன் அந்த வாள வச்சு வந்து அப்பன்னா ஒரு அடிய போட்டு அந்த அம்ப வந்து என்ன பண்ண டிஃப்ளெக்ட் பண்ணிறான். இன்னொரு பக்கம் இன்னொரு இருக்க சோல்ஜர் வந்து அந்த அம்பு விட்ட இத வந்து என்ன பண்ணா தலையிலேயே அடிச்சு கொன்னுது. "சீக்கிரம் அவன் தானே கடைசி. ஆமா, அவன் ஒரு ஆள் தான் வந்து என்ன பண்ணா கடைசியா இருந்தான். அவனையும் வந்து கொன்னாச்சு. வேற யாரும் வந்து இங்க இல்ல." அவனுங்களுக்கும் துணையா ஏதோ காட் இருக்கு அப்டின்னாங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க ஏதோ நோயி அது இதுன்னு அத பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? என்ன ஏதுன்னு எனக்கு புரியல அப்டிங்கும்போது இந்த பக்கம் ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. ஆமா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான வெப்பன் என்னன்னா வைரஸ் தான். அது வந்து என்ன அப்டின்னா கரெக்ட்டா வந்து கையாளணும். அத கரெக்ட்டா நாம யூஸ் பண்ணி யார் நம்மளோட காப்பாத்தணுமோ அவங்க மேல அத பயன்படுத்தாம இது பண்ணணும். அப்டிங்கும்போது அவன் தான் பல்லிங்க மேல எந்த வைரஸும் அட்டாக் ஆகாம இந்த தவளைங்க மேல மட்டும் அட்டாக் பண்ற மாரி பார்த்துருக்கான். அத வந்து எப்படின்னா, ஒரு கொசு மூலியமா அது எல்லாத்தையும் அந்த பாக்டீரியாவ எடுத்துட்டு போயி, அத வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த தவளைங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வந்து என்ன பண்ணா, ஒவ்வொரு கொசுவா போய் அந்த தவளைங்க மேல வந்து என்ன பண்ணா போட்டுருக்கான். இப்படி ஒவ்வொரு இதா போடும்போது தான் அந்த தவளைங்க மேல அந்த நோய் வந்திருக்கு. அடுத்து அப்படியே இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லா ஃப்ராகும் வந்து மோளம் கொட்டிட்டு இருக்கு. கொட்டிட்டு சீக்கிரம் எல்லா இந்த சின்ன இந்த லிசன் மேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. கடவுளே! இருந்தாலும் நீங்க தான் வந்து என்ன பண்ணா எங்கள காப்பாத்தி ஆகணும். தயவுசெய்து வந்து என்ன பண்ணா உங்களுக்கு நான் குடுத்தத ஏத்துக்கிட்டு சீக்கிரம் வந்து எங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, குளத்துல வந்து பார்த்தா கருப்பு கலர்ல என்னமோ வருது. இன்னொரு பக்கம் அந்த பிரின்ஸ் வந்து இங்க வந்துர்றான். ஓகே. ஒரு இன்னொரு பக்கம் அந்த அதிர்வலைகள் வந்து என்ன அப்பன்னா, இந்த லிசர்ட் மேனுக்கும் வந்து தெரிய வருது. ஓகே என்னமோ வருது போல அப்படின்னு பார்த்துட்டும்போது, அந்த இன்னொருத்தன் வந்து ஓடி வரான். ஓடி வந்துட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வந்து என்ன பண்ணா எல்லா போட்டையும் எடுத்துட்டு அந்த தீவுல போய்ட்டான். அந்த தீவுல தான் வந்து என்ன பண்ணா எல்லா குழந்தைங்களையும் கடத்தி வச்சிருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஏதோ சாக்ரிஃபைஸ் மாரி பண்ண போறாய்ங்க. பண்ணும்போது என்ன பண்ணா ஒரு பெரிய பூதம் மாரி ஒண்ணு வரும். தயவுசெய்து வந்து என்ன பண்ணு அங்க போங்க. அங்க போய் அவங்கள காப்பாத்துங்க. சரி நம்மட்ட இருக்க போட்ல இல்லையே எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். நம்மட்ட ஒண்ணு கூட கிடையாது. அங்க ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் மாரி வரும். தயவுசெய்து வந்து என்ன பண்ண காப்பாத்துங்க. அங்க என் பையனும் தான் அங்க தான் இருக்கான். தயவுசெய்து அங்க மட்டும் நெறைய குழந்தைங்க வேற இருக்காங்க. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பார்த்துட்டு கன்னத்துல அவனுக்கு ஒரே அடி. அடிச்சுட்டு, "ஏன்டா எங்கள நீ எப்பயுமே நம்பவே மாட்டியாடா? எல்லாத்தையும் வந்து இப்ப தான் வந்து சொல்லுவியா? முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? உனக்கு அறிவுங்கிறது ஒண்ணு கிடையாதா? இப்ப நாங்க என்னடா செய்றது? நீ பாட்டுக்கு இப்போ வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னா, எல்லாத்தையும் என்னமோ ரகசியமா வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இப்ப காம் ஆயிட்டு வேற வழி இருக்கா? வேற அந்த தீவுக்கு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த தீவுல வந்து சவுண்ட் குடுக்குது. திடீர்னு பார்த்தாக்கா என்னமோ ஒண்ணு பெருசா வந்து என்ன பண்ணா அந்த இடத்துல இருந்து வருது. உடனே அந்த ஃப்ராக் வந்துட்டு, "ஓகே கடவுளே நீங்க இத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எங்கள அந்த பள்ளி மனுஷங்கள எல்லாம் அழிச்சிருங்கும்போது, ஒரு பெரிய ஒரு பாம்பு மாரி 2 தல வச்சுட்டு ஒண்ணு வருது. அந்த பக்கம் வந்து என்ன பண்ணா, அந்த பள்ளி மனுஷங்க எல்லாரையும் கீழ இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, "இந்தாங்க உங்க சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணா, அந்த பள்ளி மனுஷங்க எல்லாத்தையும் வந்து அழிச்சிருங்க. எல்லா கலர்ல இருக்க எல்லா பள்ளிங்களையும் அழிச்சிருங்க." அப்படின்னு சொல்லும்போது, இவன் இங்கேருந்து பார்க்குறான், போச்சு அவ்வளோ பெருசா வந்துருச்சு. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மகிட்ட இப்போ படகும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அத பார்க்கவே அவ்வளோ பெருசாவும் இருக்கு. நம்மளால இப்போ கண்டிப்பா முடியாது.
இது ஒரு வேளை தோல்வியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி வந்து பறந்து போகுது. இவனே ஹீரோ வந்து சொல்கிறான், உனக்கு இதுக்கு முன்னாடி அற்புதம் ஏதாவது நடந்ததை பற்றி நீ பார்த்துருக்கியா? அற்புதம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய அற்புதம் வந்து என்ன அப்படின்னா இனிமேல் தான் வந்து நடக்க போகுது. எங்கள் கடவுளை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது ஒரு பெரிய வெட்டுக்கிளி வந்து வந்துடுது. அடுத்து என்ன நினச்சிங்கிறத இன்னொரு வீடியோவில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.